السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي وكفى والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله الطاهرين وأصحابه الماجدين أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم أقيموا الصلاة وآتوا الزكاة واركعوا مع الراكعين صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم بني الإسلام على خمس شهادة الله لا إله إلا الله وأن محمد رسول الله إقام الصلاة وإيتاء الزكاة صوم رمضان وحج البيت صدق رسول النبي الكريم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. இவ்வுலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற பேரறிவன் அல்லாஹ் ஒருவருக்கு புகழ் அனைத்தும் அளித்தார். இவ்வுலக மக்கள் அனைவருக்கும் வழிகாட்டியாக வந்த அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள் தாபிஈன்கள் அவுலியாக்கள் உலமாக்கள் மற்றும் இங்கே குழுமி இருக்கின்ற நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய வற்றா கருணை என்றென்றும் உண்டாட்டுமார். கணிதக்குரிய இஸ்லாம் பெரியவர்களே சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் சலாமை தெரிவித்துக் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய இஸ்லாம் பெரியவர்களே சகோதரர்களே, அல்லாஹ்வின் பேரருளால் பெரும் கருணையால் நாம் இந்த ரமலான் மாதத்தை அடைந்து இரண்டாவது ஜும்மாவை நாம் அடைந்திருக்கிறோம். அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். கண்ணியத்துக்குரிய இஸ்லாம் பெரியவர்களே சகோதரர்களே, இந்த ரமலான் மாதத்திலே 4 விதமான கடமைகளை நாம் செய்வதற்கான நல்வாய்ப்பு இருக்கிறது. களிமா சொல்வது, அதிகமா திக்ர் செய்வது, களிமா ஓதுவது. 2வது தொழுகைக்கான வாய்ப்பு எப்போதுமே இருக்கிறது. 3வது நோன்பு நோற்பது, அது இந்த ரமலான் மாதத்துல நம்ம நோன்பு நோக்கிறோம். 4வது ஜகாத் கொடுப்பது. ஜகாத் கொடுப்பதற்கான மாதமாகவும் நாம் இதை வைத்திருக்கிறோம். பொதுவாக ஒவ்வொருவரும் அந்த ரமலான் மாதத்துல தான் ஜக்காத் கொடுத்து வர்றாங்க. அந்த அடிப்படையில இந்த ரமலான் மாதம் ஜக்காத் கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பை நமக்கு வழங்குகிறது. ஆக 4 விதமான கடமைகளை செய்வதற்கான ஒரு நல்வாய்ப்பு இந்த ரமலான் மாதத்திலே நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. எனவே கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே சகோதரர்களே, இந்த ஜக்காத்தை நாம் உரிய முறையில் வழங்க வேண்டும். யாருக்கெல்லாம் அந்த பொருளாதார வசதி இருக்கின்றதோ அவர்கள் தம்முடைய ஜக்காத்தை உரிய முறையில் கணக்கிட்டு வழங்க வேண்டும். அந்த ஜக்காத்தை உரிய முறையில் கணக்கிட்டு வழங்கினால் இன்று நாம் காணக்கூடிய பல்வேறு, அதாவது ஏழைகள் பலர் கையேந்தி நிற்கக்கூடிய நிலை கொஞ்சம் கொஞ்சமா குறைந்து கொண்டே வரும். காலப்போக்கில் குறைஞ்சு. அப்ப அதுக்கு மிக முக்கியமாக ஒவ்வொரு மஹல்லாவிலும் ஜக்காத் வசூலிக்கப்பட்டு அதை உரிய முறையில அந்தந்த மஹல்லால உள்ள ஏழைகளை கணக்கிட்டு லிஸ்ட் எடுத்து அவங்களுக்கு நம்ம அதை வழங்கினால் காலப்போக்கில் அந்தந்த ஒவ்வொரு மஹல்லாவிலையும் மக்கள் குறைஞ்சிடுவாங்க. அந்த ஜக்காத் வாங்கக்கூடிய நிலை மாறிவிடும். அந்த வறுமையை போக்குவதற்கான ஒரு மிக முக்கியமான பொருளாதார திட்டம் தான் இந்த ஜக்காத். இந்த ஜக்காத்தை உரிய முறையில நம்ம திட்டமிட்டு செயல்படுத்தினால், தொழுகையை நாம் எவ்வாறு கூட்டாக நாம் தொழுகின்றோமோ அது போலவே ஜக்காத்தையும் உரிய முறையிலே நாம் கூட்டாக வசூல் செய்து உரியவர்களுக்கு வழங்கினால் காலப்போக்கில் வறுமையில் வாடக்கூடியவர்களுடைய நிலை எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக மாறிவிடும், குறைந்துவிடும். எனவே கண்ணியத்துக்கு இஸ்லாம் பெரியவர்களே சகோதரர்களே, திருமறை குர்ஆன்ல பல இடங்கள்ல இந்த தொழுகையோடு ஜக்காத்தை சேர்த்தே அல்லாஹ் தஆலா சொல்கிறார். தொழுகை நிலைநாட்டணும், 2வது ஜக்காத்து கொடுக்கணும். இந்த இரண்டையும் மீண்டும் மீண்டும் சொல்வதற்கான அடிப்படை காரணம், தொழுகை என்பது உடல் ரீதியான வழிபாடு, அல்லாஹ்வுக்காக நம்ம செய்யறோம். 2வது ஜக்காத் என்பது பொருளாதார ரீதியான வழிபாடு, அதுவும் ஒரு வணக்க வழிபாடு தான். அப்ப அதற்கான நன்மை உண்டு. அப்ப ஜக்காத் என்பது ஒரு வழிபாடு, அது பொருளாதார வழிபாடு. எனவே அதையும் செய்வதற்கு அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகிறார். இப்ப இந்த 2 கட்டளைகளையும் யார் நிறைவேற்றுகின்றாரோ அவர்தான் முஸ்லிம் என்ற வட்டத்துக்குள்ள வர முடியும். உண்மையான முஸ்லிம், இவர் மூமின் அப்படிங்கிற அந்த வட்டத்துக்குள்ள வர முடியும். எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாம் பெரியவர்களே சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல அல் பக்ரா அத்தியாயத்துல 43வது வசனத்துல சொல்லக்கூடிய செய்தி
வகீமுஸ்ஸலா வாத்து ஸக்கா வர்க்கோம் ஆர்ராக்கி. தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜக்காத்தை கொடுங்கள், ருக்கு செய்பவரோடு ருக்கு செய்யுங்கள். அப்ப ஜமாத்தோடு நம்ம தொழுகணும் அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா இங்க குறிப்பிடுகிறார். வர்க்கோம் ஆர்ராக்கி, ருக்கு செய்பவர்களோடு இணைந்து ருக்கு செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். இந்த தொழுகை ஜக்காத் இது குறித்து பல இடங்கள்ல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். தொழுகையும் ஜக்காத்தையும் சேர்த்தே இணைத்தே அல்லாஹ் தஆலா பல இடங்களில் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். சூரத்துல் பக்கரா 110வது வசனத்திலே அதை சொல்கிறான். வகீமுஸ்ஸலா வாத்து ஸக்கா வமா துகத்திமு லிஅன்ஃபுசிக்கும் மின் கைரின் தஜிதுஹு இன்தல்லாஹ். தொழுகை நிலைநாட்டுங்கள், ஜக்காத்தை கொடுங்கள். உங்களுக்காக நீங்கள் எதை முற்படுத்துகிறீர்களோ அதை அல்லாஹ்விடத்துல சிறந்த நன்மையாக நாளை மறுமையில பெற்றுக் கொள்வீர்கள் என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். மற்றொரு வசனம் சூரத்து நூர் என்ற அத்தியாயத்தில் இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி. ரிஜாலுல் லா துல்ஹீஹும் பைஉன் திஜாரத்தும் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹ் வ இகாமிஸ் ஸலா வ ஈதாஇ ஸக்கா. அங்கே ஆண்கள், ஒரு குறிப்பிட்ட ஆண்கள் இருக்கின்றார்கள். அவர்களை வியாபாரமோ கொடுக்கல் வாங்கலோ அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டு, தொழுகை நிலைநாட்டுவது ஜக்காத்தை கொடுப்பதை விட்டு அவர்களை தடுக்காது. அதாவது ஒரு பக்கம் வியாபாரம் செய்வார்கள், வியாபாரம் செய்தாலும் அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டிய நேரத்துல அவங்க தொழுதுடுவாங்க. தொழுகை நிலைநாட்டுவது ஜக்காத்தை கொடுப்பதை அவர்களுக்கு இந்த வியாபாரம் தடுக்காது. அப்ப கஸ்டமர் வந்துட்டான், பாங்கு சொல்லியாச்சு, இங்க வியாபாரம் நடக்குது, பாங்கு சொல்லியாச்சு, சொன்ன பிறகு என்ன வியாபாரம் கிடையாது, வியாபாரம் கிடையாது, ஹராம். அப்ப தொழுகை நிலைநாட்டுவதுதான் சட்டா, அதாவது பள்ளிவாசலை நோக்கி வந்து விட வேண்டும். அப்படித்தான் அன்றைய மனிதர்கள் இருந்தார்கள், சஹாபாக்கள் இருந்தார்கள். அவர்களை குறித்து அல்லாஹ் சொல்கிறான். ரிஜாலுன் லா துல்ஹீஹும் திஜாரத்துன் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹ். வியாபாரமும் கொடுக்கல் வாங்கலோ அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டு அவர்களை தடுக்காது, அவர்களை பாராமுகமாக ஆக்காது, கவனக்குறைவாக ஆக்காது. அப்ப வியாபாரம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்குது, வியாபாரம் அந்த நேரத்துல பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் அப்படியே போட்டுட்டு தொழுகைக்கு வந்துடுவாங்க. இந்த நிலை நமக்கு வந்து விட்டால் அல்லாஹ் தஆலா நம்முடைய வியாபாரத்துல பறக்க செய்வோம். அந்த நேரத்துல கஸ்டமர் வந்தாங்க, அப்ப பாய் தொழுகைக்கு போயிருக்காரு, கொஞ்ச நேரம் கழிச்சு வாங்கன்னு பக்கத்துல உள்ளவனே சொல்லிடுவோம். நீங்க கவலைப்பட தேவையில்லை, கஸ்டமர் போயிட்டாங்க அப்படின்னு கவலைப்பட தேவையில்லை. அல்லாஹ் தஆலா உங்களுக்கான ரிஸ்கை தருவான். யாராருக்கு எவ்வளவு ரிஸ்க் என்று அல்லாஹ் தஆலா ஏற்கனவே முடிவு செய்து விட்டான். அந்த ரிஸ்க் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பிரிவுகளே, ஆக இந்த தொழுகை ஜகாத் இரண்டையும் இணைத்தே சொல்கிறான், பல இடங்கள்ல சொல்கிறான். அல்லதீன யகீமுன ஸலா யூதுன ஸகாத் வஹும் பில் ஆখিরাতি ஹும் யூகினூன். அந்த வசனம் வல்லதீன ஃபி அம்வாலிஹிம் ஹக்கும் மாலும் லிஸ்ஸாயிலி வல் மஹ்ரூம். அவர்கள் எத்தகையவர் என்றால் தம்முடைய பொருளாதாரத்தில் கேட்கக்கூடியவர்களுக்கும் கேட்காதவர்களுக்கும் ஒரு பங்குண்டு என்பதை அறிந்து அவர்கள் செயல்படுவார்கள். கேட்டவங்களுக்கும் கொடுப்பாங்க, கேட்காதவங்களுக்கும் கொடுப்பாங்க. யாரு தகுதியானவங்க அப்படின்னு சொல்லி பார்த்து அவங்க கொண்டு போய் கொடுத்துருவாங்க. அப்படிப்பட்டவங்க தான் மூமீன்கள் என்ற வரிசையில வரக்கூடியவர். வல்லதீனம் லிஸ்ஸகாத்தி ஃபாயிலும், மூமீன்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அத்தகையோர் யார் அப்படின்னு சொல்லும் போது தொழுகை நிலைநாட்டுவாங்க, தம்முடைய அந்தரங்க உறுப்பை பாதுகாத்துக் கொள்வார்கள் அப்படின்னு வரிசையா சொல்லிட்டு அவர்கள் ஜக்காத்தை பேணுவார்கள், ஜக்காத்தை கொடுப்பாங்க. அப்ப அத்தகையவர்கள் தான், அத்தகைய மூமீன்கள் தான் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். ஆக இப்படி வரிசையாக வருகிறது. அதன் பிறகு அல்லாஹ் தஆலா ஒரு கட்டளை இடுகிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு ஒரு கட்டளை இடுகிறான். நீங்கள் இந்த சமுதாய மக்கள் யாரெல்லாம் தனவந்தர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய பொருளாதாரத்துல ஒரு பங்கை, அதாவது ஜக்காத்தை எடுத்து அவர்களை தூய்மைப்படுத்துங்க. குத் மின் அம்வாலிஹிம் ஸதகத்தன் துதஹிருஹும் வ துஸக்கீஹும் பிஹா. அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? அவங்களுடைய பொருளாதாரத்திலிருந்து சதகாவாக ஒரு பங்கை நீங்கள் எடுங்கள். எதற்காக? துதஹிருஹும் வ துஸக்கீஹும், அவர்களை நீங்கள் தூய்மைப்படுத்துவதற்காக. அதாவது அவங்களுடைய பொருளாதாரத்தை தூய்மைப்படுத்துவதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா இந்த ஜக்காத்தை கடமையாக்கி இருக்கிறார். இப்ப நாம் ஈட்டிய பொருளாதாரம், சேர்த்து வைத்த அந்த பொருளாதாரம் தூய்மை பெற வேண்டும் என்றால் நாம் ஏழைகளுக்கு வழங்கக்கூடிய அந்த 2.5% நாம் வழங்கிவிட வேண்டும். அப்படி வழங்கிவிட்டால் நம்முடைய பொருளாதாரம் தூய்மை அடைந்து விடுகிறது. அதுக்காக ஹராமால சம்பாதிக்கணும் அப்படின்னு கிடையாது, அது முற்றிலுமாக தவறு.
என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஹலாலாக சம்பாதித்து சேர்த்து வைத்திருக்கின்ற பொருளாதாரம், அந்த பொருளாதாரத்துல தான் 2.5% நாம் ஜக்காத்து கொடுக்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் தஆலா இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு கட்டளையிடுகிறான். அவர்களுடைய பொருளாதாரத்திலிருந்து ஒரு பங்கை எடுத்து நீங்கள் கொடுங்கள், அதை அவர்களை தூய்மைப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இப்படி நம்ம பார்க்கின்ற போது இஸ்லாமிய மார்க்கம் 5 தூண்களின் மீது அமைக்கப்பட்டுள்ளது என்பது நமக்கு தெரியும். அதுல 5 தூண்களில் இகாமுஸ்ஸலா ஈதாஉஸ் ஸக்கா அதை இணைத்தே சொல்கின்றார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இணைத்து சொல்கின்றார். அதன் பிறகு சௌம ரமலான், ஹஜ்ஜுல் பைத் என்று சொல்கிறார். ஏனென்றால் ஆரம்ப கட்டத்திலேயே இந்த தொழுகையும் ஜக்காத்தும் கடமையாக்கப்பட்டுவிட்டது. தொழுகை, அதன் பிறகு ஜக்காத்து கடமையாக்கப்பட்டுருச்சு. அதனால தொழுகையும் ஜக்காத்தையும் அல்லாஹ் தஆலா சேர்த்தே சொல்லுவான். அந்த அடிப்படையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களும் சேர்த்தே சொல்கின்றார்கள். 5 கடமைகளை பற்றி பேசுகின்ற போது கலிமாவுக்கு அடுத்து தொழுகை, தொழுகைக்கு அடுத்து ஜக்காத் அப்படின்னு சொல்றாங்க. கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே சகோதரர்களே, இதை நாம் உணர வேண்டும். கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்த ஒரு செய்தியை முஆத் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கின்றார்கள். என்னை யமன் நாட்டிற்கு அனுப்பினார்கள், தூதராக, அதாவது ஆளுநராக அனுப்பி வைக்கிறார். நீங்க போய் ஆட்சியாளராக அங்க இருங்க அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி கவனிக்கத்தக்கது. உதுஉஹும் இலா ஷஹாதத்தி அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னி ரசூலுல்லாஹ். அல்லாஹ் ஒருவன் என்பதை குறித்தும், அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கதான் அல்லாஹ்வின் தூதர் என்பது குறித்தும் சாட்சி சொல்ல வேண்டும். அதற்காக அவர்களை அழையுங்கள். கலிமா, ஏகத்துவ கலிமாவை நோக்கி அவர்களை அழையுங்கள். அவர்கள் அவர்கள் அதற்கு உடன்பட்டு விட்டால், கட்டுப்பட்டு விட்டால், அவர்களுக்கு அறிவித்து விடுங்கள். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு இரவு பகலாக 5 வேளை தொழுகையை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறான் என்பதை அவர்களுக்கு அறிவித்துக் கொடுங்க. அவர்களுக்கு அறிவிப்பு செய்யுங்கள். அதையும் ஏற்றுக்கொண்டு அவங்க அதுக்கும் வழிபட்டு விட்டால் அலையும் சதகத்தன் ஃபி அம்வாலிஹிம் தூகது மின் அக்னியாஹிம் துரத்து அலா ஃபுகராஹிம். அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா ஜக்காத்தை கடமையாக்கி இருக்கிறான் அப்படிங்கிறத சொல்லுங்க. அவங்களுடைய, அதாவது அவர்களில் உள்ள செல்வந்தர்களிடமிருந்து எடுத்து அவர்களிலே உள்ள ஏழைகளுக்கு அதை கொடுக்கப்படும் என்பதை அவர்களுக்கு தெரிவித்து விடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லி அனுப்புகிறார். அவர்கள் யமன் நாட்டிற்கு போகும்போது சொல்லி அனுப்புறாங்க, முஆத் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட சொல்லி அனுப்புறாங்க, இவ்வாறு நீங்கள் செயல்படுங்கள். அப்ப முதலாவது தொழுகை, 2வது ஜக்காத் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அங்கே சொல்லி காட்டுகிறார்கள். அதே நேரத்துல தூகது மின் அக்னியாயும் வ துரத்து இலா அலா ஃபுகராய், ஏன், அதாவது செல்வந்தர்களிடமிருந்து எடுத்து அங்க உள்ள ஏழைகளுக்கே கொடுக்கணும். அதாவது எங்கு ஜக்காத் வசூலிக்கப்படுகிறதோ அந்தந்த மஹல்லாவிலேயே அதை தீர்த்து விட வேண்டும். இந்த மஹல்லாவில ஜக்காத் வசூலிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இந்த மஹல்லாவில உள்ள ஏழைகள் யார் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்து இங்கேயே அதை கொடுத்துரும். இங்க யாரும் இல்லைங்க, ஏழைகள் இல்லைன்னு சொன்னா பக்கத்து மஹல்லா இந்த பக்கம் மஹல்லாவில பார்க்கணும், அங்க உள்ள ஏழைகளுக்கு அதை கொடுக்க வேண்டும். ஆக இப்படித்தான் ஜகாத்து கொடுக்க வேண்டும் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கட்டளையிடுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அவ்வாறு நமக்கு சொல்லி தருகின்றார்கள். முஆத் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய மற்றொரு செய்தி, உமிர்தான் உகாத்திலன் நாஸ قال رسول الله صلى الله عليه وسلم உமிர்த உகாத்தில الناس حتى يشهدوا ان لا اله الا الله واني رسول الله يقيموا الصلاه ويؤتوا الزكاه. அதாவது அல்லாஹ்வின் இந்த ஏகத்துவ கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லி நான் அவனுடைய தூதர் என்பதை ஏற்றுக்கொண்டு தொழுகையை நிலைநாட்டி ஜகாத்தை கொடுக்கின்ற வரை நான் இந்த மக்களோடு போராட வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்பட்டதனுடைய காரணம் என்ன? ஏகத்துவ கலிமாவை நோக்கி அழைக்க வேண்டும், மக்கள் தொழ வேண்டும், ஜக்காத்தை கொடுக்க வேண்டும், அதுவரை நான் போராடுவேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்கின்றார். ஆக அந்த அளவிற்கு போராடி இதை நிலைநாட்ட வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா வலியுறுத்துவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுகிறார். அதுக்காக நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்கின்றார்.
ஆக ஜகாத் மிக முக்கியமான கடமை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பிரிவு அவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமான் குறித்து சொல்கின்ற போது 3 விஷயங்களை சொல்கின்றார்கள். 3 விஷயங்கள், அந்த 3 விஷயங்களை செய்கின்ற போது ஈமானுடைய சுவையை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ஈமான் என்ன, அதனுடைய டேஸ்ட் என்ன அப்படிங்கிறத நீங்க தெரிந்து கொள்ளலாம். 3 விஷயம். ஒன்று, அதாவது ஏகத்துவ கலிமா, அல்லாஹ்வை வணங்குவது. மன் அபதல்லாஹ் வஹ்தஹு அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் வஅத்தா ஸகாத்த மாலிஹி தய்யிபத்தன் பிஹா நஃப்ஸு ராஃபிதத்தன் அலைஹி குல்ல ஆம். அதாவது தொழுகையை நிலைநாட்டுகிறார், அவர் தொழுகை நிலைநாட்டுகிறார். இரண்டாவது, ஜகாத்தை அவர் ஒவ்வொரு ஆண்டும் மனம் உவந்து கொடுக்கின்றார். அது கவனிக்க வேண்டிய வார்த்தை. மனம் உவந்து கொடுக்கிறார். ராஃபிதத்தன் அலை குல்ல ஆம், ஒவ்வொரு ஆண்டும் கொடுக்கிறார். ஒரு ஆண்டு கொடுத்துட்டு அப்படியே வச்சுக்க கூடாது, அடுத்தடுத்த ஆண்டும் நாம் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். ராஃபிதத்தன் அலைஹி குல்ல ஆம். அபூதாவுத் என்ற நூலில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ். கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே சோர்களே, நாம் ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய பொருளாதாரத்தில் இருந்து, சேமித்து வைத்த பொருளாதாரத்தில் இருந்து நாம் வழங்கக்கூடிய செல்வம், நாம் வழங்கக்கூடிய அந்த ஜகாத்து தான் நம்முடைய பொருளாதாரத்தை மேலும் வளர்ச்சி அடைய செய்யும். ஜகாத்து கொடுத்து என் பொருளெல்லாம் காணா போச்சு, காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய யாரும் கிடையாது. ஜகாத்தை கொடுக்க ஒவ்வொரு ஆண்டும் கொடுக்க அல்லாஹ் தஆலா அந்த பொருளாதாரத்தை மேம்படுத்தவே செய்வான், வளர்ச்சி அடையவே செய்வான். கண்ணியத்துக்குரிய இஸ்லாம் பிரிவுகளை அவர்களே, நாம் வழங்கக்கூடிய அந்த ஜகாத்தை பெறக்கூடியவர்கள் அவர்கள் நமக்காக துஆ செய்வார்கள். அது மட்டுமல்ல, அல்லாஹ் தஆலா நம்முடைய பொருளாதாரத்துல பரக்கத்தை ஏற்படுத்துவான், வளர்ச்சியை ஏற்படுத்துவான். கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பிரிவுகளை சகோதரர்களே, நாம் இந்த ஜகாத்தை உரிய முறையில ஒவ்வொரு ஆண்டும் நாம் நிறைவேற்ற வேண்டும். இப்ப இந்த ஜகாத்துடைய நோக்கம் என்ன, எதுக்காக இந்த ஜகாத் அப்படின்னு சொன்னா, இன்று நாம் நேரடியாக காண்கிறோம் எத்தனையோ பணம், அதாவது பெரும் பணக்காரர்கள், அவர்களுடைய ஒரு 10 பேருடைய செல்வத்தை மொத்தமா சேர்த்தாவே இந்திய நாட்டுடைய பொருளாதார, அதாவது இந்திய நாட்டு மக்கள் அனைவருமே மகிழ்ச்சியா வாழ்வாங்க. அப்படிப்பட்ட மிக பெரும் பொருளாதாரத்தை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இப்படி செல்வம் ஒரே இடத்திலே குவிந்து போவதை தடுப்பதற்காகத்தான் இந்த ஜகாத். இந்த ஜகாத் பொருளாதாரம் ஒரே இடத்துல குவிந்து விட்டால் மற்றவர்கள் ஏழையாகி விடுவார்கள் என்பதை கருத்தில் கொண்டுதான் இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹ் நமக்கு ஜகாத்தை கடமையாக்கு. அது பற்றி அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்கின்ற போது, கைலாய கூன தூலத்தம் பைனல் அக்னியாய் மின்கும், உங்களிலே உள்ள செல்வந்தர்களிடையே, செல்வந்தர்கள் மத்தியில் மட்டும் அந்த செல்வம் தங்கிவிடக்கூடாது, அங்கேயே சுத்திட்டு இருக்க கூடாது, அது எல்லாருக்கும் பரவலாக செல்ல வேண்டும் என்பதற்காக தான் இந்த ஜகாத் கடமையாக்கப்பட்டது. ஆக கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, நாம் ஈட்டிய அந்த பொருளாதாரத்திலிருந்து 2.5% நம்மை சார்ந்த ஏழைகளுக்கு கொடுக்கின்ற போது, நம்மை சார்ந்த சகோதரர்கள் அல்லது உறவினர்கள், பக்கத்து வீட்டுல உள்ளவங்க, பக்கத்து தெருவுல உள்ளவங்க, இவங்களுக்கு கொடுக்கும் போது அவங்களும் அந்த பொருளாதாரத்தை வைத்து பொருளாதாரத்துல மேம்பாடு அடைவதற்கான ஒரு நல்வாய்ப்பு இந்த ஜகாத் மூலம் கிடைக்கிறது. அப்ப வறுமை அகற்றப்படுவதற்கு மிக முக்கியமான காரணமாக இந்த ஜகாத் இருக்கிறது. ஒரே இடத்துல பொருள் தேங்கி விடாமல் எல்லோருக்கும் பரவலாக அது சென்றடைகின்ற போது அவர்களும் தொழில் செய்து மேம்பாடு அடைவதற்கு, வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்வதற்கு அது காரணமாக அமைகிறது. கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பிரிவுகளை சோர்களே, இந்த ஜகாத்தை யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பது குறித்த தகவலை திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா பதிவு செய்கின்றார். நம்ம எடுத்து பார்க்கணும், திருமறை குர்ஆன்ல பார்க்கணும். தௌபாங்கிற சூராவுல 60வது வசனத்தை எடுத்து பாருங்க. இன்னம ஸதகாத்து லில் ஃபுகராஇ வல் மசாகின் வல் ஆமிலீன அலைஹா வல் முஅல்லஃபத்தி குலூபிஹிம் வஃபிர் ரிகாப் வல் காரிமீன வஃபீ ஸபீலில்லாஹ் வபினிஸ் ஸபீல் என்று 8 பிரிவினரை அல்லாஹ் தஆலா சொல்றார். அதாவது வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடியவங்க, அதுக்கப்புறம் வறுமை கோட்டிலே இருக்கிறவங்க, அதான் ஏழைகள், மசாக்கின், ஃபுகரா மசாக்கின். இவங்கள் வல் ஆமிலீன அலைஹா, அன்றைய காலத்துல வசூல் செய்வதற்காக செல்வார்கள். அவங்களுக்கும் அந்த ஜகாத்திலிருந்து ஒரு தொகை கொடுக்கலாம். வல் முஅல்லஃபத்தி குலூபுஹும், அதாவது இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வருகின்றார்கள், புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கின்றார்கள். அவங்கள்ட்ட
அவங்கெல்லாம் இன்னைக்கு நிறைய பேரை பார்க்கணும். புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கணும், உனக்கு வீட்டுல எந்த தொடர்பும் கிடையாது, உனக்கு சொத்துல பங்கு கிடையாது, ஓடி போயிடும் அப்படின்னு துரத்தக்கூடிய நிலையை நம்ம பார்க்கணும். இன்னைக்கு தாவா ஃபீல்ட்ல உள்ளவங்க தெரிஞ்சிருக்கு. அப்ப அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம தான் கொடுத்து உதவணும். புதிதாக இஸ்லாத்தை ஏற்று வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம இந்த சக்காத்துல இருந்து பொருளாதாரத்தை கொடுக்கணும். அன்றைய காலத்துல அடிமைகள் இருந்தாங்க, அடிமைகளை விடுதலை செய்வதற்காக அந்த சக்காத்து பொருளில் இருந்து பயன்படுத்தலாம், சக்காத்து பொருளை கொடுக்கலாம். இந்த அடிமையாக இருக்கிறவற்றையே பொருளாதாரத்தை கொடுத்து நீ உன்னுடைய எஜமான்ட்ட கொடுத்து விடுதலை ஆயிக்க அப்படின்னு சொல்லி அவற்றையே கொடுக்கணும். அல்லது எஜமான்ட்டையே கொடுத்து இவரை விடுதலை செஞ்சிடுங்க அப்படின்னு சொல்லலாம். இப்ப இன்றைய காலத்துல அதாவது சிறைச்சாலைகளை வாழக்கூடிய முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், வழக்கு நடத்த முடியாமல் அந்த வழக்கை எடுத்து நடத்த முடியாம இருக்கிறாங்க, அல்லது அதுக்கு பிணைத்தொகையை கொடுத்து வெளியில வர முடியாத நிலையில எத்தனை பேர் இருக்கிறாங்க. இது மாதிரி சிறைச்சாலையில் வாழக்கூடியவர்களை விடுதலை செய்வதற்காக இன்றைய காலத்துல அந்த ஜக்காத்தை பயன்படுத்தலாம். கடன் பட்டவர்கள், அதாவது வியாபாரம் செஞ்சிருப்பான், கடன் பட்டிருப்பான், திடீர்னு வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டிருக்கும், கடன் பட்டிருக்கிறாரு. அப்ப அப்படிப்பட்டவருக்கு நம்முடைய இந்த ஜக்காத்து பொருளை கொடுத்து அவரை கடனில் இருந்து மீட்பது. இன்னைக்கு சில பேர் தெரியாம வட்டிக்கு கடன் வாங்கிக்கிட்டு அதிலே மூழ்கி போய் அந்த வட்டி அதிகமாகி அவர்கள் அதிலிருந்து மீள முடியாத நிலை இருக்குது. இத்தகையோரும் நம்மை சுற்றி இருக்கிறாங்க, நமக்கு தெரியல, நம்மை சுற்றி இருக்கிறாங்க. அவங்க யாரு அப்படின்னு கண்டறிந்து அவங்களுக்கு அந்த நம்முடைய ஜக்காத்தை கொடுத்து அவரை அந்த கடனில் இருந்து வெளியில கொண்டு வருவது நம்முடைய கடன். அல்லாஹ்வுடைய பாதையில யாரெல்லாம் போராடுகிறார்களோ, அல்லாஹ்வுடைய பாதையில உழைக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய ஏகத்துவ கலிமாவை மேலோங்க செய்வதற்காக யாரெல்லாம் பாடுபடுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நம்ம கொடுக்கணும். வபினி சபீல், அதாவது பயணிகள், வெளியூர்ல இருந்து வந்திருக்கிறாரு, இங்க பணம்லாம் தீர்ந்து போச்சு, அப்படிப்பட்டவருக்கு அந்த பயணிகளுக்கு நம்ம கொடுத்து உதவலாம். அவ இத்தகைய பிரிவினருக்கு ஜகாத்தை கொடுக்கலாம் என்று அல்லாஹ்வுத்தாலா இங்கே கட்டளை இருக்கின்றான். ஃபரீலத்தம் மினல்லாஹ், இது அல்லாஹ்விடமிருந்து உண்டான கட்டளை, கட்டாய கடமை. வல்லாஹு அலீமுன் ஹக்கீம் என்று அல்லாஹ்வுத்தாலா அந்த வசனத்தை முடிக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய இஸ்லாம் பிரிவுகளை சோர்களே, ஆக இத்தகைய பிரிவினருக்கு நாம் ஜக்காத்தை கொடுக்க வேண்டும். முதல்ல நம்ம இன்றைய காலகட்டத்துல நம்ம இந்தியாவில இருக்கோம், இந்தியா போன்ற மற்ற நாடுகள், அந்த நாடுகள்ல உள்ளவங்க எல்லாம் முதல்ல உறவினர்களுக்கு கொடுக்கணும். அரசாங்கமா இருந்தா அரசாங்கத்துல நம்ம ஒப்படைச்சிருவோம் ஜக்காத்தை, அவங்க என்னென்ன திட்டங்களுக்கு அதை பயன்படுத்துவாங்களோ அதுக்கு பயன்படுத்துவாங்க. ஆனா இப்ப நம்ம அது மாதிரி கிடையாது. அப்ப அரசாங்கத்துல நம்ம இல்லை, அரசாங்க கண்ட்ரோல்ல கிடையாது. அப்ப அது மாதிரி இல்லாத போது, முஸ்லிம் அரசாங்கம் இல்லாத காரணத்தால் நம்முடைய பொருளாதாரத்தை நம்மை சார்ந்த உறவினர்களுக்கு முதல்ல கொடுக்கும். நம்மை சார்ந்த உறவினர்கள் ஏழைகளாக இருக்கிறாங்க, ரொம்ப வறுமையில பாடிக்கொண்டு இருக்கிறார்கள், சிரமப்படுறாங்க அப்படின்னு சொன்னா முதல்ல அவங்களுக்கு கொடுக்கணும். இரண்டாவது, நம்முடைய மகல்லா, நம்முடைய தெருவுல பார்க்கணும், நம்ம தெருவுல யாராவது அது மாதிரி ரொம்ப சிரமப்படுறாங்களா, அப்படின்னு ஜக்காத்தை வாங்குறதுக்கு தகுதி உள்ளவங்களா அப்படின்னு சொல்லி பார்த்து அவங்களுக்கு கொடுக்கணும். அதன் பிறகு நம்முடைய மஹல்லாவில பார்க்கணும், நம்ம மஹல்லாவில யாரும் இல்லை அப்படின்னு சொன்னாதான் அடுத்த மஹல்லாவுக்கு போகும். வெறுமனே யாருக்காவது கொடுத்துருவோம் அல்லது எதையாவது கொடுத்து முடிச்சுக்குவோம், நானும் சக்காத்து கொடுத்துருவோம், ஒரு 5000 கொடுத்துட்டு நானும் சக்காத்து கொடுத்துட்டேன் அப்படின்னு செய்யறது கிடையாது. மாறாக கணக்கிட்டு கொடுக்க வேண்டும். அதாவது 11 பவுன் தங்கம் யாரிடம் இருக்கிறதோ அவருக்கு 2.5% கடமை. தங்கம் வச்சிருக்கிறவங்க 11 பவுன், இன்றைய காலத்துல 11 லட்சம் தாண்டி நிறைய போகுது. ஒரு பவுனே 1 லட்சத்துக்கு மேல ஆயிடுச்சு. அப்ப அப்படி இருக்கின்ற போது 11 பவுன் வச்சிருக்கிறவங்க அவங்க மேல ஜக்காத்து கடமை. அதே போல அதை தங்கத்தின், அதாவது வெள்ளியின் அளவுக்கு ஒருவர் கணக்கெடுக்கிற போது வெள்ளியின் அளவுக்கு நிசாப் இருக்குது அப்படின்னு சொன்னா அவரு ஜக்காத்து கொடுக்க கடமை ஆயிடும். அதாவது 615 கிராம் வெள்ளியுடைய விலை அளவுக்கு ஒருவர் பொருளாதாரம் வச்சிருக்கிறார், பேங்க்ல போட்டு வச்சிருக்காரு. உதாரணமா இன்னைக்கு 1 கிராம் வெள்ளி 302 ரூபாய். அப்ப 615 கிராம் அதை போட்டு பார்க்கின்ற போது 1,85,000 தாண்டி வருது. அப்படி இருக்கும்போது ஒருத்தருக்கு 2 லட்சம் வச்சிருக்கிறார் பேங்க்ல அப்படின்னு சொன்னா அவர் மேல கடமை, அவர் ஜக்காத்து கொடுக்கணும், 2.5% கொடுக்கணும். ஆக இப்படி நாம் கணக்கிட்டு எவ்வளவு வச்சிருக்கிறோமோ அந்த அளவுக்கு. ஒருத்தர் 1 கோடி ரூபாய் வைத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா 2.5 லட்சம் ரூபாய் அவர் கொடுக்கணும்.
கொடுப்பாரா? 2.5 லட்சம். ஆனால் கொடுத்தால் அல்லாஹ் தஆலா அதை விட பல மடங்கு அல்லாஹ் தஆலா அதிகரிப்பான். அப்ப 1 கோடி உள்ளவர் 2.5 லட்சத்தை அவர் கொடுத்தால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அவருடைய வியாபாரத்துல பொருளாதாரத்துல பறக்கத் செய்வான். ஆக ஒவ்வொருவருக்கும் அப்படித்தான். ஆக பெரும் தொகையா இருக்கிறது நான் எப்படி கொடுப்பேன்? நான் சம்பாதிச்சு வச்சிருக்கேன், என்னுடைய கடைசி காலத்துக்காக வச்சிருக்கிறேன், நீங்க அதுல இருந்து கொடுக்க சொல்றீங்க, 2.5 லட்சம் எப்படிங்க கொடுப்பேன் அப்படின்லாம் கேட்க கூடாது. அதை கொடுத்துத்தான் ஆக வேண்டும். ஆக அது மாதிரி நம்முடைய பொருளாதாரத்தை கணக்கிட்டு எவ்வளவு வச்சிருக்கிறோமோ அதுக்கு தகுந்தாப்புல அதை கணக்கிட்டு நாம் ஒரு குறிப்பிட்ட ஒருவருக்கு ஏழை ஒருவரை பார்த்து அவரு தள்ளுவண்டியில பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு, ரொம்ப சிரமப்படுறாரு, அப்படி அது மாதிரி ஒரு ஆளை பார்த்து அவருக்கு கொடுத்து நீங்க உங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்திக்கீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தா அவர் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவார். அவர் எந்த அளவுக்கு தம்முடைய பொருளாதாரத்தை மேம்படுத்திக் கொண்டு அவர் அடுத்தடுத்த ஆண்டுகள்ல கொடுப்பதற்கு தொடங்கி விடுவார். அப்படிப்பட்ட நிலை உருவாகிவிடும். கணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே அவர்களே, நாம் இப்படி கணக்கிட்டு கொடுக்க வேண்டும் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே அவர்களே, கடைசியாக ஒரு செய்தி, அதாவது கொடுக்காதவர்களுக்கு அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கிறான். அல்லாஹ்வே எச்சரிக்கை செய்கிறான். வல்லதீன யக்னிஸூன ذهب والفضة ولا ينفقونها في سبيل الله فبشرهم بعذاب أليم. தங்கத்தையும் வெள்ளியையும் சேர்த்து வைத்துக் கொண்டு, பொக்கிஷமாக கருவூலமாக சேர்த்து வைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையில செலவிட மாட்டார்களே, அவர்களுக்கு கடினமான வேதனை, வதைக்கும் வேதனை உண்டு என்ற நற்செய்தியை கூறிவிடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். தங்கத்தையும் வெள்ளியையும் அப்படின்னு சொன்னா, அன்றைய காலத்துல தங்கம் வெள்ளியில தான் காசு அடிக்கப்பட்டது. அப்ப அந்த அடிப்படையில தங்கத்தையும் வெள்ளியையும் சேர்த்து வைத்து, இன்னைக்கும் தங்கம் வெள்ளியை தானே பொருளாதாரத்துடைய மிக முக்கியமா கருதுறாங்க. அப்ப அதை தான் சேர்த்து வச்சுக்கிறாங்க, தங்கம் வெள்ளி. அப்படி சேர்த்து வைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையில செலவிடாமல் அப்படின்னு சொன்னா, சக்காத்து கொடுக்காமல் இருக்கக்கூடியவர்களுக்கு கடுமையான வேதனை, வதைக்கும் வேதனை உண்டு என்ற நற்செய்தியை சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு கட்டளையிடுகின்றார். கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே அவர்களே, நோன்பு நோற்றிருக்கக்கூடிய தொழுகையை நாம் தொடர்ந்து தொழுது வரக்கூடிய நாம் இந்த ஜக்காத்தையும் உரிய முறையிலே வழங்கி ஏழைகளுடைய வாழ்க்கையில மேம்பாடு அடைய செய்வதற்கு நம்மையும் அல்லாஹ் தஆலா ஒரு காரணமாக ஆக்குவானாக. ஆக ஜக்காத்தை உரிய முறையிலே வழங்கக்கூடிய நல்லடியார்களாக நாம் அனைவரையும் அல்லாஹ் தஆலா அருள் புரிவானாக. வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.